நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கலைச்சொற்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 2ல் வந்து தமிழில் 10 கேள்விகள் கேட்குறாங்க. அதனால் மிகவும் கவனம் கொடுத்து நாம் படிக்கணும். அதாவது இதனுடைய ஆப்ஷனில் போட்டு நம்மளை கண்டிப்பாக குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அந்த 4 ஆப்ஷனில் வந்து குழப்பத்திலிருந்து நம்ம சரியான விடையை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஷார்ட்கட்ஸ் மற்றும் அதற்கான 4 ஆப்ஷன்கள்லாம் எப்படிலாம் வந்து நம்மளை குழப்புவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதனால் கவனமுடன் நீங்கள் படிக்கணும். 10 கேள்விங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். ஏற்கனவே இந்த வீடியோக்கள் வந்து பார்ட் 1 பார்ட் 2ல் வந்து 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு பள்ளி பாடப்புத்தகங்களில் இருக்கிற கலைச்சொற்களை வந்து கொடுத்துருக்கிறேன். இப்போ வந்து பார்ட் 3 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு பள்ளி பாடப்புத்தகங்களில் இருக்கிற புதிய பாடப்புத்தகங்களில் இருக்கிற அப்டேட்டட் வெர்ஷனில் இருக்கிற கலைச்சொற்கள் முழுவதும் பார்க்குறோம். அதே மாதிரி பழைய பாடப்புத்தகங்களில் இருக்கிற இதுக்கு முன்னாடி ஒரு செட் பழைய பாடப்புத்தகங்கள் இருக்கிற அதில் இருக்கிற கலைச்சொற்கள் நம்ம பார்க்க போகிறோம். முழுமையாக 8ஆம் வகுப்பு முடிக்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக கவனித்து ஷார்ட்கட்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டு கவனித்து பயன்பெறுங்க. நன்றி. 8ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகங்களில் இருக்கிற புதிய பாடப்புத்தகத்தில் இருக்கிற கலைச்சொற்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் முதல் செட் வந்து முதல் பாடப்புத்தகத்தில் இருக்கிற கடைசி இதில் வந்து இருக்குது கலைச்சொற்கள் வந்து பார்க்க போகிறோம். ஆர்டிகுலேட்டரி ஃபோனட்டிக்ஸ்னால் நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபோனட்டிக்ஸ் ஃபோன் அப்படின்னு வந்தாவே ஒலி வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். இது வரைக்கும் நமக்கு அப்படி தான் வந்திருக்கு. ஃபோனட்டிக்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஆர்டிகுலேட்டரி அப்படின்னா பிறப்பியல் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதிலேருந்து கற்றுக்கலாம். இது வந்து கொஞ்சம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் புதிய வார்த்தையாக இருக்குது. அதனால் கவனம் கொடுத்து படிக்க வேண்டியும். ஆர்டிகுலேட்டரி ஃபோனட்டிக்ஸ் அப்படின்னா ஒலி பிறப்பியல். ஃபோனட்டிக்ஸ்னால் ஒலி ஓகே, ஃபோன்னாவே ஒலி. ஆர்டிகுலேட்டரினா பிறப்பியல்ங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சோனன்ட் அப்படின்னா மெய்யொலி. இது நமக்கு தமிழ் வழி மாணவர்களுக்கு வந்து புதிய வார்த்தையாக இருக்கும். தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு வந்து புதிய வார்த்தையாக இருக்கும். அதனால் கவனம் கொடுத்து படிக்க வேண்டும். தமிழில் வந்து உயிரெழுத்து மெய்யெழுத்து இந்த மாதிரி எல்லாம் படிச்சிருப்போம். அந்த மாதிரி இதில் வந்து ஆங்கிலத்தில் அதுக்கு இனியான சொற்களை வந்து நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதனால் கன்சோனன்ட் அப்படின்னா மெய்யொலி. அடுத்தது இன்னொன்று நேசல் கன்சோனன்ட் சவுண்ட் அப்படின்னு இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கொலி அப்படின்னு இருக்குது. நாசில்னால் வந்து மூக்குங்கிறது நமக்கு தெரியும். அதனால் வந்து ஒரு பிரச்சனை இல்லை. மூக்கொலி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடலாம். நேசல் சவுண்ட் அதை வச்சு மூக்கொலிங்கிறது கொடுத்துடலாம். ஆனால் இதில் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேசல் கன்சோனன்ட் சவுண்ட் அப்படின்னா மூக்கு மெய்யொலி அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நம்மளே குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனம் கொடுத்து படிக்கணும். நேசல் கன்சோனன்ட் சவுண்டுனாலும் மூக்கொலி மட்டும்தான் வந்து நமக்கு சரியான விட. அதனால் மூக்கு மெய்யொலி அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஆப்ஷன் கட்டாயமாக இருக்கும். அதை நீங்கள் வந்து தேர்வு செய்யக்கூடாது. நம்ம தேர்வு செய்ய வேண்டியது நேசல் கன்சோனன்ட் சவுண்டுக்கு வந்து மூக்கொலி மட்டும்தான். அடுத்தது எபிகிராப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டு. இதிலேயே 7ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகங்கள் இருக்கிற கலைச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா எபிகிராப்ங்கிறதுக்கு பதிலாக கல்வெட்டுங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை நம்ம பார்ப்போம். இப்போ இது வந்து 7ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகங்கள் இருக்கிற கலைச்சொற்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து கல்வெட்டு அப்படின்னு குறிச்சிருக்கிறாங்க. இப்போது நமக்கு 8ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் என்ன இருக்குன்னா எபிகிராப்னு இருக்குது. எபிகிராப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து கல்வெட்டு அப்படிங்கிறது குறிப்பு அப்படிங்கிற மாதிரி. இப்போது கல்வெட்டுக்கு வந்து நம்ம கலைச்சொற்களில் வந்து 2 வார்த்தைகள் வந்து ஆங்கில வார்த்தைகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கல்வெட்டுங்கிறது தமிழ் சொல்லுக்கு 2 ஆங்கில வார்த்தைகள் என்னென்னா எபிகிராப் ஒன்று, அதுக்கப்புறமா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா கட்டாயமாக இந்த உங்களோட தமிழ் பாடப்புத்தகத்தில் கீழே நீங்கள் என்ன எழுதிக்கணும், எபிகிராப்பு, அது கீழே வந்து இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த 7ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்துலேயே கீழே போய் இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுக்கு கீழே வந்து எபிகிராப் அப்படின்னு எழுதி வச்சிங்க. ஏன்னா இது நீங்கள் படிக்கும்போது அதையும் சேர்த்து படிச்சிக்கலாம். இப்போ 8ஆம் வகுப்பு படிக்கும்போது பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பில் இருக்கிறதையும் சேர்த்து படிச்சிக்கலாம். 7ஆம் வகுப்பு போய் படிக்கும்போது 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் இந்த எபிகிராப் இருக்குது. அதே மாதிரி 8ஆம் வகுப்பு போகும்போது 7ஆம் வகுப்பில் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது எளிமையாக இருக்கும். ஒரே இடத்துல எழுதி வைக்கும்போது உங்களுக்கு எளிமையாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால் தமிழில் வந்து கல்வெட்டுக்கு வந்து எபிகிராப்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனால் நீங்கள் ரெண்டையுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். அடுத்தது போகலாம். வவ்வல்னா உயிரெழுத்து. இது நம்ம ஏற்கனவே பார்க்கப்பட்ட வார்த்தையாக இருக்குது. அடுத்தது லெக்சிக்கோகிராஃபி அப்படிங்கிறது வந்து அகராதியியல். இது லெக்சிக்கோ அப்படின்னு வந்தாலே அகராதிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் பழக்கப்பட்டிருக்கோம். ஏற்கனவே தமிழ் பாடப்புத்தகங்களை படிச்சிருக்கோம். அதனால் லெக்சிக்கோகிராஃபிங்கிறது அகராதியியல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எளிமையான வார்த்தையாக இருக்குது. ஃபோனிம்னா ஒலி எண். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஃபோனுங்கிறது வந்தாவே வந்து பார்த்திங்கன்னா ஒலி சம்மந்தமாக தான் வருது. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒலி சம்மந்தமாக இருக்குது. இப்போ ஃபோனிம்னா ஒலி எண் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். இதில் வந்து புதிய வார்த்தையாக எம்இ அப்படிங்கிற மாதிரி ஒரே 2 எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்குது. அதனால் ஒலி எண் அப்படிங்கிறது நீங்கள் கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபோனட்டிக்ஸ்னால் ஒலிபிறப்பியல். ஆர்டிகுலேட்டரி ஃபோனட்டிக்ஸ்னால் ஒலிபிறப்பியல். அப்புறம் ஃபோனிம் அப்படின்னா ஒலி எண். அடுத்தது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த செட்டில் வந்து முக்கியமான வார்த்தைகள் ஒன்று பார்க்க போகிறோம். பிக்டோகிராஃபினா வந்து சித்திர எழுத்து அப்படிங்கிறது சரியானது. இப்போது பிக்டோ அப்படின்னா சித்திரங்கிறது வந்து பிக்டோங்கிறதுக்கு வந்து சித்திரங்கிறது வந்து பொருள். கிராஃப் அப்படின்னா வரைபடங்கிறது தான் வந்து பொருள். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சித்திர எழுத்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது இதை வந்து 4 ஆப்ஷன்கள் வந்து நம்மளை கொடுத்து சற்று குழப்பத்தை கூட ஏற்படுத்தலாம். பிக்டோகிராஃபி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சித்திர எழுத்துங்கிறது வந்து சரியான ஆப்ஷன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓவிய எழுத்து, ஓவிய வரைபடம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டு வரைபடம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொடுத்து நம்மளே கட்டாயமாக வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அதனால் வந்து தேர்வர்கள் வந்து கவனமுடன் நம்ம சரியான விடையை நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ பிக்டோனா சித்திரம் ஓகே,
கிராஃப்ங்கிறது வந்து வரைபடம் அப்படிங்கிற மீனிங் வந்து நார்மலாக இருக்குது. ஆனால் நம்ம இங்கே கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் ஃபிக்டோகிராஃபி அப்படின்னா கிராஃபி கூட இல்லை, பிக்டோகிராஃப்னா சித்திரை எழுத்து தான் வந்து நீங்கள் கட்டாயமாக குறிக்கணும். இந்த செட்டில் வந்து ரொம்ப முக்கியமாக கவனம் கொடுத்து பார்க்க வேண்டிய கலைச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்டோகிராஃபு, அதுக்கு வந்து சித்திர எழுத்து அப்படிங்கிறது வரணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோனிம்னா ஒலியல். இது வந்து கொஞ்சம் புதுமையாக இருக்குது, புதிய வார்த்தையாக இருக்குது, அதனால் வந்து நம்ம கவனத்தில் கொண்டு படிக்கணும். எஃபிகிராஃப் அப்படிங்கிறதுக்கும் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுக்கும் கல்வெட்டு, இது நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது நேசல் கான்சோனன்ட் சவுண்ட் அப்படின்னா மூக்கொலி அப்படிங்கிறது மட்டும்தான் வரணும். அப்புறம் கன்சோனன்ட்னா சவுண்டு, மெய்யொலி. மற்றபடி இதில் வந்து நமக்கு எல்லாம் ஓரளவுக்கு எளிமையாக தான் இருக்குது. கவனம் கொள்ள வேண்டியதை நம்ம சொல்லிட்டோம். அடுத்த செட் ஆஃப் கலைச்சொற்களுக்கு நம்ம போவோம். இல்லை கலைச்சொற்கள் நம்ம பார்ப்போம். ட்ரைப்ஸுங்கிறது வந்து பழங்குடியினர், பிளைன்னா சமவெளி, வேலினா பள்ளத்தாக்கு, திக்கெட்னா புதர். இந்த செட்டில் கொஞ்சம் முக்கியமான வார்த்தையாக, அதாவது புதிய வார்த்தையாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா திக்கெட்டுங்கிறது வந்து புதர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். புதர் எப்பயுமே வந்து இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா திக்கெட் அப்படிங்கிறதுக்கு வந்து புதர் அப்படிங்கிறதுக்கு புதர் எப்பயுமே வந்து திக்காக வந்து அடர்ந்திருக்கும். திக்காக இருக்குன்னா என்னது, அடர்த்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். புதருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் சின்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. திக்கெட்னா புதர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிட்ஜ்னா மலைமுகடு, லோகஸ்ட்னா வெட்டுக்கிளி. புதிய வார்த்தை, அதாவது தமிழ் வழி பயின்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய வார்த்தையாக இருக்குது. வெட்டுக்கிளிக்கு ஆங்கில சொல்ல வந்து பார்த்திங்கன்னா லோகஸ்ட். அடுத்து லியோபார்ட்னா சிறுத்தை புலி அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட்னா மொட்டு காளான் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட்னா மொட்டு. இந்த செட் ஆஃப் கலைச்சொற்களில் ரொம்ப கவனம் கொடுத்து படிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா லியோபார்டு, லோகஸ்ட்டு, திக்கெட்டு. இது மூணுமே வந்து நமக்கு புதிய வார்த்தை. இதில் திக்கெட்டுங்கிறது வந்து புதர் வந்து திக்காக இருக்குங்கிறது ஒரு ஷார்ட்கட் வச்சு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோகஸ்ட்டுங்கிறது ஒரு புதிய வார்த்தை, அது வந்து வெட்டுக்கிளி அப்படிங்கிறதுக்கு வந்து சரியான விடை. இந்த செட்டில் நம்ம வந்து முக்கியமாக கவனம் கொடுத்து பார்க்க வேண்டியது வந்து லியோபார்டு. இதுக்கு வந்து 4 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தை புலி, சிறுத்தை குட்டி, அப்புறமேட்டுக்கு புலிக்குட்டி, இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து நம்மளே குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அதனால் லியோபார்ட்னா சிறுத்தை அப்படிங்கிறது மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகே, அடுத்த செட் ஆஃப் கலைச்சொற்களுக்கு நம்ம போகலாம். 8ஆம் வகுப்பில் டிசீஸ்னா நோய், அது நமக்கு தெரிஞ்ச வார்த்தை. ஹெர்ப்ஸ்னா மூலிகைகள், அது நமக்கு தெரிஞ்ச வார்த்தை. அப்புறமா மில்லட்னா சிறுதானியங்கள், இது நம்ம இப்போ அதிகமாக புழக்கத்தில் இருக்குது, அதனால் நமக்கு எளிமையாக இருக்குது. ஆடிட்டர்னா பட்டய கணக்கர், இது கொஞ்சம் கவனம் கொடுத்து படிக்கணும். இப்போ கணக்காயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து ஆடிட்டருக்கு வந்து ஒரு ஆப்ஷனை கொடுத்து நம்மளே சட்ட குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஆடிட்டருங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணக்காயர், அதுக்கப்புறம் பட்டய கணக்கர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கலாம். அதனால் நம்ம சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா பட்டய கணக்கர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆடிட்டர் வந்து பட்டய கணக்கர், 2 வார்த்தை வரணும். ஆடிட்டர் ஏங்கிறது வந்து 2ஆக பிரியுதுனால பட்டய கணக்கர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குட்டியாக ஞாபகம் வச்சுங்க. கணக்காயர் அப்படிங்கிற மாதிரி சிங்கிளாக வரக்கூடாது. பட்டய கணக்கர் வந்து ஆடிட்டர். அடுத்தது அலர்ஜிங்கிறதுக்கு வந்து ஓவாமை. சரி, ஜீன்ங்கிறது மரபணு, இது நம்ம ஆல்ரெடி பல இடங்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் சைடு எஃபெக்ட்டுங்கிறது பக்க விளைவு, பல இடங்களில் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி. பயோனாவே உயிர் நமக்கு தெரியும். ஆன்டிபயோட்டிக்னா நுண்ணுயிர் முறி. நுண்ங்கிறது வந்து ஒரு புதுசாக இருக்குது. ஆன்டினாவே வந்து எதிர்னு அர்த்தம், அது வந்து முறியுதுங்கிற மாதிரி பொருள் இங்கே வருது. நுண்ணுயிர் முறி அப்படிங்கிறது நுண்ங்கிறது மட்டும்தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேரடி தமிழாக்கத்தில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால் கவனம் கொடுத்து படிக்கிறதுக்கு 4 ஆப்ஷன் வந்து எதிர் உயிர், எதிர் மருந்து அப்படிங்கிற மாதிரி போட்டு நம்மளே கட்டாயமாக குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அதனால் கவனத்தில் கொண்டு நம்ம படிக்கணும். ஆன்டிபயோட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிர் முறி அப்படிங்கிறது தான் சரியானது. இந்த செட்டப் வந்து கலைச்சொற்களில் வந்து நம்ம கவனம் கொடுத்து படிக்க வேண்டிய வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டர், அப்புறமேட்டுக்கு ஆன்டிபயோட்டிக். ஆடிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டய கணக்கர்னு 2 வரணும். அதுமாதிரி ஆன்டிபயோட்டிக் வந்து நுண்ணுயிர் முறி அப்படிங்கிறது வந்து வரணும். கட்டாயமாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்க. அடுத்த செட்டப் கலைச்சொற்களுக்கு இந்த செட்டில் இப்போ நம்ம பார்க்க போகலாம் கலைச்சொற்கள். ப்ரொனன்சியேஷன்னா நிறுத்தற்குடி, அடுத்து ஆர்னமெண்ட்ஸ்னால் வந்து அணிகலன், அடுத்து வந்து டேலண்ட்னா திறமை, ரிஃபார்ம்னா சீர்திருத்தம், அவேர்னஸ்னா விழிப்புணர்வு, டிரான்ஸ்லேஷன்னா மொழிபெயர்ப்பு. இந்த செட்டில் ரொம்ப முக்கியமான வார்த்தையை நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரிஃபார்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீர்திருத்தம் தான் சரியானது. இதுக்கு வந்து 4 ஆப்ஷன்கள் வந்து சமூக நீதி, அதுக்கப்புறமா வந்து சரி செய்தல், இந்த மாதிரியான ஆப்ஷன்கள் போட்டு சற்று குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் ரிஃபார்ம்ஸ்னால் சீர்திருத்தம் அப்படிங்கிறது மட்டும் தான் சரியான விடை. இப்போ அடுத்த செட்டப் கலைச்சொற்களுக்கு போகலாம். இந்த செட் கலைச்சொற்களை வந்து பார்க்கலாம். கிராஃப்ட்னா வந்து கைவினை பொருள், இது நமக்கு பழக்கமான வார்த்தைக்கு தான். ஃபுட்னா புல்லாங்குழல், ட்ரம்னா முரசு, பேஸ்கெட்ரினா கூடை முடைதல். இந்த செட்டில் முக்கியமான வார்த்தையாக நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பேஸ்கெட்னா நமக்கு தெரியும் கூடைங்கிறது. அப்புறமா RY அப்படிங்கிற ஒரு 2 எழுத்து மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க புதுசாக. அப்படின்னா முடைதல் அப்படிங்கிறது வந்து இங்கே ஒரு வார்த்தையே வருது. அப்போது ரொம்ப முக்கியம். இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள், கூடை செய்தல், கூடை புனைதல், அப்புறமா கூடை உருவாக்குதல், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்து நம்மளே குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அதனால் கட்டாயமாக கூடை முடைதல் அப்படிங்கிறது வந்து சரியான ஆன்சர். அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்தது இந்த செட்டில் ஒரு முக்கியமான அடுத்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ரிட் அப்படின்னா வந்து சடங்கு. ரைட் அப்படின்னா வந்து சடங்குங்கிறது வந்து முக்கியமான வார்த்தை, புதிய வார்த்தையாக இருக்குது. தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு புதிய வார்த்தை, கட்டாயமாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. அடுத்த வார்த்தையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிசன். இப்போ ஆர்ட்னா கலை நமக்கு தெரியும். ஆர்டிஸ்ட்னா வந்து கலைஞர் ஞாபகம் வரும். அடுத்து வந்து ஆர்டிசன் அப்படிங்கிறது வந்து SAN அப்படிங்கிறது வந்து AN அப்படிங்கிறது வந்து இதில் வந்து புதுசாக இருக்குது. இதில் வந்து கைவினைஞர் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு சரியான விடை. அடுத்து இதுக்கு 4 ஆப்ஷன் வந்து கலைஞர்னு கொடுக்கலாம், அப்புறமேட்டுக்கு ஓவியம் வரைபவர்னு கொடுக்கலாம், அதுக்கப்புறமா வந்து நடனம் ஆடுபவர்னு கொடுக்கலாம். ஆனால் இங்கே 4 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொடுத்தாலும் நம்மளே வந்து குழப்பாமல் நாம் என்ன கொடுக்கணும், ஆர்டிசன் AN வந்து பார்த்திங்கன்னா கைவினைஞர் அப்படிங்கிறத வந்து கட்டாயமாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்க. அடுத்த
சொல்லுக்கு நம்ம போகலாம். ஹார்னா கொம்பு நம்ம பல இடங்களில் பயன்படுத்தியிருக்கிறோம். அப்புறம் நிட்டிங்னா வந்து பார்த்திங்கன்னா பின்னுதல் அப்படிங்கிறது வந்து சரியான கலைச்சொல்லாகும். இது வந்து நம்ம சில இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் புதிய வார்த்தையாக இருந்தால் கட்டாயமாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்க. இந்த செட்டப் வந்து கலைச்சொற்கள் வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் 2 3 இருக்குது. அதை நம்ம திரும்ப பார்த்துடலாம். பேஸ்கெட்ரி ஆர்வை வந்து புதுசாக ஆட் பண்ணிக்கணும். கூடை முடைதல் அப்படிங்கிறது சரியானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிசியன் வந்து பார்த்திங்கன்னா கைவினைஞர் அப்படிங்கிறது வருது. கிராஃப்ட்னா கைவினை பொருட்கள். அடுத்தது ரைட்னா வந்து பார்த்திங்கன்னா சடங்குகள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வார்த்தை இந்த செட்டில். அடுத்த செட்டுக்கு போகலாம். த்ரெட்னா நூல், இது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி ஹேண்ட்லூம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா கைத்தறி. அதே மாதிரி லூம்னா தெரியும். ஓகே. டைரினா பால். ஃபார்ம்னா வந்து பண்ணை, பால் பண்ணை. டேனிங் இந்த செட்டில் கொஞ்சம் முக்கியமான வார்த்தை, புது வார்த்தையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேனிங். தோல் பதனிடுதல் வந்து பார்த்திங்கன்னா டேனிங் அப்படிங்கிறது வந்து தமிழ் வழி பயின்றவர்கள் வந்து ஆங்கில வழி பயின்றவர்களுக்கு அதுக்கான தமிழ் வார்த்தையை வந்து நீங்கள் கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்னா தையல், ஃபேக்ட்ரினா ஆலை. இது வந்து தொழிற்சாலைன்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன குழப்பங்கள்லாம் ஏற்படுத்தலாம். ஃபேக்ட்ரினா ஆலை. அது வந்து டையிங்னா சாயம் ஏற்றுதல். ரெடிமேட் ட்ரெஸ்னால் ஆயத்தாடிகள். இது நம்ம ஏற்கனவே 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்கள் இருக்குது, கலைச்சொற்கள் இருக்குது. ரெடிமேட் ட்ரெஸ்னால் ஆயத்தாடிகள். இந்த செட்டப் வந்து கலைச்சொற்கள் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தோல் பதனிடுதல்ங்கிறது வந்து புதிய வார்த்தையாக இருக்குது. அதனால் தமிழ் வழி பயின்றவர்கள் ஆங்கில வழி பயின்றவர்கள் கட்டாயமாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்க. டேனிங்னா தோல் பதனிடுதல். ஸ்ட்ரெயின் அப்படின்னா குதிரை ஏற்றம். இப்போது இந்த செட்டில் முக்கியமான வார்த்தையை நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எக்வெஸ்ட்ரெயின் அப்படின்னா இப்போது ஹார்ஸ் ரைட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்குது குதிரை ஏற்றத்துக்கு. நம்ம இது வரைக்கும் அதுதான் நம்ம பழக்கப்படுத்திருக்கோம். ஆனால் இந்த எக்வெஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்து கட்டாயமாக கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய சதவீதம் இருக்குது. அதனால் நீங்கள் கட்டாயமாக படிக்க வேண்டிய வார்த்தைகள் வந்து எக்வெஸ்ட்ரெயின்னா குதிரை ஏற்றம். அடுத்தது த ஹீரோ அப்படின்னா கதாநாயகன். சீஃப் மினிஸ்டர்னா முதலமைச்சர். அப்புறம் லீடர்ஷிப்னா தலைமை பண்பு. மெம்பர் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர் அர்த்தம். விக்ட்ரினா வெற்றி, டேக்ஸ்னா வரி, சப்போர்ட்னா ஆதரவு. இந்த செட்டில் ரொம்ப முக்கியமான வார்த்தையாக நான் பார்க்குறது வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் வந்து எக்வெஸ்ட்ரெயின் அப்படின்னா குதிரை ஏற்றம். இது மட்டும் தான் இந்த செட்டில் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதை நீங்கள் கட்டாயமாக மனப்பாடம் பண்ணிக்கிங்க. பார்க்கலாம் கலைச்சொற்களில். சேரிட்டிங்கிறது வந்து தொண்டு. இது வந்து 7ஆம் வகுப்பில் வந்து சேரிட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈகை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகை அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். அதையும் நம்ம இப்போ பார்ப்போம். இது வந்து 7ஆம் வகுப்பில் இருக்கிற கலைச்சொற்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேரிட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஈகை. இது 8ஆம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க 8ஆம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா சேரிட்டிக்கு வந்து தொண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இப்போ இது 2ல் எது வந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். தொண்டுங்கிறது வந்து கொடுக்கலாம். ஈகைங்கிறது வந்து கொடுக்கலாம். கொஞ்சம் கவனம் கொடுத்து படிக்கணும். என்னென்னா சேரிட்டிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பில் வந்து தொண்டு, அடுத்தது 7ஆம் வகுப்பில் வந்து ஈகைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது சேரிட்டிங்கிறதுக்கு பார்த்தாலே நீங்கள் பக்கத்தில் எழுதி வச்சிங்க, தொண்டு பக்கத்தில் வந்து ஈகைன்னு எழுதி வச்சிங்க. அதே மாதிரி அந்த 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேரிட்டி ஈகை பக்கத்துலேயே வந்து தொண்டுங்கிறது வந்து எழுதி வச்சிங்க. அடுத்தது செயிண்ட்டுங்கிறது வந்து ஞானி. கொஞ்சம் முக்கிய கொடுத்து பார்க்க வேண்டிய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஞானிங்கிறது வந்து செயிண்ட்டு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா செயிண்ட்னா துறவி அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம், அறிவாளி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துலாம். இந்த மாதிரி கொடுத்து சற்று குழப்பத்தை கூட ஏற்படுத்தலாம். அதனால் செயிண்ட்டுங்கிறது வந்து துறவி அல்ல, அறிவாளி அல்ல, ஞானிங்கிறத வந்து தமிழ் பாடப்புத்தகங்களில் கொடுத்துருக்காங்க. செயிண்ட்னா உங்களுக்கு இதுக்கு மேலே ஞாபகம் வந்து ஞானி மட்டும்தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிலாசபினா தத்துவம். இது நம்ம புழக்கத்தில் இருக்குது, அதிகமாக நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ரிஃபார்ம்ஸ்லாம் சீர்திருத்தம். இந்த 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலே நம்ம இந்த வீடியோலேயே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரிஃபார்ம்ஸ்ங்கிறது வந்து சீர்திருத்தம்னு. அடுத்து ரேஷனல்னா வந்து பகுத்தறிவு. இன்டெகிரிட்டி வந்து ஏற்கனவே 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலே வந்து இருக்குது. இன்டெகிரிட்டினா நேர்மை அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நேர்மையாக இருக்கும்போது வந்து இன்டெகிரிட்டினா என்னது பல்கி பெருகுதல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. நேர்மையாக இருந்தால் வந்து நமக்கு எந்த பிரச்சனையெல்லாம் பல்கி பெருகலாம், எந்த பிரச்சனையெல்லாம் நல்லா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இன்டெகிரிட்டிங்கிறது வந்து நேர்மை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டில் வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தையாக நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் அப்படின்னா வந்து துறவி அல்ல, அதே மாதிரி அறிவாளி அல்ல அப்படிங்கிற மாதிரி ஞானிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது சேரிட்டி அப்படிங்கிறதுக்கு ஈகை வரும், தொண்டு வரும். ரேஷனல் அப்படிங்கிறது வந்து பகுத்தறிவு. இந்த செட்டில் முக்கியமான வார்த்தைகளை பார்த்தாச்சு. குறிக்கோள் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்டுங்கிறதுக்கு வந்து குறிக்கோள். அடுத்தது கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை. டாக்டரேட்னா முனைவர் பட்டம். இப்போ கொஞ்சம் கவனம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டரேட்னா முனைவர் பட்டம் அப்படிங்கிறது வந்து சரியானது. இதுவே டாக்ட்ரின் அப்படின்னு வந்துச்சுன்னா வந்து கொள்கை. டாக்ட்ரின்னா வந்து கொள்கைங்கிறது ஏற்கனவே 7ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னால் அதிலே இருக்குது. வட்டமேசை மாநாடு. டபுள் ஓட்டிங் வந்து இரட்டை வாக்குரிமை ரைட்டு. கான்ஸ்டியூஷன்னா வந்து அரசியலமைப்பு. அக்ரிமெண்ட்னா வந்து ஒப்பந்தம். யூனிவர்சிட்டினா வந்து பல்கலைக்கழகம். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த செட் ஆஃப் கலைச்சொற்களை நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டாக்டரேட் வந்து முனைவர் பட்டம் அப்படிங்கிறது தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு வந்து முனைவர், அதுக்கப்புறமா வந்து பட்டய கணக்கர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்கள் கொடுத்து முதுநிலை படிப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து சற்று குழப்பத்தை கூட ஏற்படுத்தலாம். டாக்டரேட்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வருது முனைவர்ங்கிறது வந்து கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கணும். முனைவர் பட்டம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான். இது வந்து 8ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் இருக்கிற பழைய கலைச்சொற்கள் அப்படிங்கிறது மட்டும் கட்டாயம் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு குட்டிய 8 தான் இருக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா புல்லட்டின் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு செய்தி இதழ். இதில் வந்து சிறப்பு செய்தி அப்படிங்கிறது வந்து இதழ்ங்கிறது வந்து புதுசாக இருக்குது. இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. இன்னா இதழ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. புல்லட் இன்னா சிறப்பு செய்தி இதழ். இங்கே அதுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக பாருங்கள். ஃப்ளாஷ் நியூஸ்னால் சிறப்பு செய்தி.
அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ புல்லட் இன் அப்படின்னா சிறப்பு செய்தி இதழ். இது வந்து புதுசாக ஆட் ஆயிருக்கு. இதழ்ங்கிறது வந்து வருது. இப்போ நமக்கு ஏற்கனவே நமக்கு பொதுவாகவே தெரியும், ஃப்ளாஷ் நியூஸ்னால் சிறப்பு செய்தி அப்படிங்கிறது வந்து பொதுவானது, இது நம்ம போட்டுடலாம். அதே மாதிரி புல்லட் இன்னா சிறப்பு செய்தி இதழ் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து எழுதணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெட்லைன்னா வந்து இறுதி காலம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இறுதி நேரம், இறுதி எல்லை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுருப்போம். ஆனால் வந்து இங்கே குறித்த காலங்கிறத வந்து சரியான விடை. டெட்லைன்னா வந்து என்ன குறிக்கணும்? குறித்த காலம். இறுதி காலம் அல்ல, இறுதி நேரம் அல்ல, இறுதி எல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வரக்கூடாது. இதுதான் 4 ஆப்ஷன். இறுதி காலம், இறுதி நேரம், இறுதி எல்லை, அப்புறமா குறித்த காலம் கொடுத்துருப்பாங்க. இது 3லேயுமே வந்து குறித்த காலங்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் 3 ஆப்ஷனில். இப்போ டெட்லைன் வந்து குறித்த காலங்கிறது தான் சரியான விடை. இதை தான் நீங்கள் குறிக்கணும். அடுத்தது எடிட்டோரியல்னால் தலையங்கம். இது நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஃபேக் நியூஸ்னால் பொய் செய்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இது நம்ம பழக்கப்படுத்திருக்கு. அடுத்தது இது ரெண்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணும். இதுக்கு ரொம்ப கவனம் கொடுத்து படிக்கணும். லேஅவுட்னா செய்தித்தாள் வடிவமைப்பு. இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா வடிவமைப்புனா லேஅவுட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ க்ரீன் ப்ரூஃப் அப்படின்னா திருத்தப்படாத அச்சுப்படி, திருத்திய அச்சுப்படின்னு கூட கொடுக்கலாம். 4 ஆப்ஷனில் திருந்திய அச்சுப்படி அப்படின்னு கொடுக்கலாம், திருந்திய வடிவமைப்புன்னு கொடுக்கலாம். அதுக்கப்புறமா திருத்தப்படாத வடிவமைப்பு, திருத்தப்படாத அச்சுப்படி அப்படின்னு கொடுக்கலாம், திருத்தப்படாத அச்சுப்படி அப்படின்னு கொடுக்கணும். இதுதான் வந்து சரியான விடை. இப்போ இது ரெண்டுலேயே வந்து குழப்பத்தை மாற்றி ஏற்படுத்தலாம் பாருங்களேன். இப்போது க்ரீன் ப்ரூஃபு அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு வந்து செய்தித்தாள் வடிவமைப்புன்னு கொடுக்கலாம். அதே மாதிரி லேஅவுட்டுக்கு வந்து ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தலாம். லேஅவுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருத்தப்படாத அச்சுப்படி அப்படின்னு கூட கொடுக்கலாம், திருந்திய அச்சுப்படின்னு கொடுக்கலாம், திருந்திய வடிவமைப்புன்னு கொடுக்கலாம், செய்தித்தாள் வடிவமைப்புன்னு கொடுக்கலாம். அதனால் லேஅவுட்னா செய்தித்தாள் வடிவமைப்பு அப்படிங்கிறது வரணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ப்ரூஃப்னா திருத்தப்படாத அச்சுப்படி அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இப்போ க்ரீனாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருந்தாத அப்படியே இருக்குது, இயற்கையில் எப்படி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இப்போது க்ரீனாக என்ன இயற்கைன்னு வச்சுங்க, அது வந்து திருத்தலை அப்படியே தான் இருக்குது, இயற்கையாகவே இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. க்ரீனாக வந்து திருத்தப்படாத அச்சுப்படின்னு வரணும். இது வந்து வடிவமைப்புன்னு கூட ஆப்ஷன் கொடுக்கலாம், ப்ரூஃப்ங்கும்போது வடிவமைப்பு அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அது நம்ம கொடுக்கக்கூடாது. க்ரீனாக வந்து திருத்தப்படாத அச்சுப்படி தான் சரியானது. அடுத்து ஃபோலியோ எண்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதழ் எண். ஓகே, இப்போ இந்த செட்டில் 8 தான் இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தைகளாக இருக்குது. அதனால் கட்டாயமாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஆகணும். இது ரொம்ப முக்கியமானது வந்து புல்லட்டின் வந்து சிறப்பு செய்தி இதழ்ங்கிறது வந்து புதுசாக இருக்குது. ஃப்ளாஷ் நியூஸ்னால் சிறப்பு செய்தி, டெட்லைன் வந்து குறித்த காலம், அடுத்து வந்து எடிட்டோரியல்னால் தலையங்கம், அடுத்து ஃபேக் நியூஸ்னால் பொய் செய்தி, அடுத்தது லேஅவுட் அப்படின்னா செய்தித்தாள் வடிவமைப்பு, அடுத்தது க்ரீன் ப்ரூஃப் அப்படின்னா திருத்தப்படாத அச்சுப்படி அப்படின்னு வரணும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. 8ஆம் வகுப்பில் ஒரே ஒரு பாடத்தில் இருக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப முக்கியமானது. எல்லாமே வந்து கொஞ்சம் நம்மளே ரிலேட்டபிள் பண்ணி நம்மளே தவறு செய்ய வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் கட்டாயமாக மனப்பாடம் பண்ணிங்க. இப்போது 8ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகங்கள் இருக்கிற அனைத்து விதமான கலைச்சொற்களும் நம்ம பார்த்துட்டோம். இப்போது புதிய பாடப்புத்தகங்கள், அதுக்கப்புறம் பழைய பாடப்புத்தகங்கள் இருக்கிற 8ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகங்களுக்கான அனைத்து கலைச்சொற்களும் பார்த்துட்டோம். தயாராக மாணவர்கள் அனைவரும் கட்டாயமாக இந்த கலைச்சொற்களை வந்து நல்ல விதமாக படித்து, சரியான கலைச்சொற்களை படித்து நீங்கள் சரியான விடைகளை தேர்ந்தெடுத்து தேர்வில் வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேர்வில் வெற்றி பெற்று நேர்மையாக அரசு அதிகாரிகளாக பணியில் சிறக்க வாழ்த்துக்கள். மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். என்னுடைய வீடியோக்களை வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்